அப்படிப்பட்ட முஸ்லிமை பார்த்து இஸ்லாம் சொல்லுகிறது நீ ஒரு கோழை என்பதாக அறிமுகப்படுத்துகிறது. இஸ்லாமிய மார்க்கத்திலே முஸ்லிம்களுக்கு கோழைத்தனத்திற்கும் ரொம்ப தூரம். நீங்க இஸ்லாமிய வரலாறுகளை எடுத்து பாருங்க. முதல் போர் பத்ர் போர். அந்த முதல் போர் தான் சஹாபாக்களுக்கு முதல் போராக இருந்தது. எப்படி சண்டை செய்யணும் தெரியாது, எப்படி ஒரு ஓரோடு வாளோடு சண்டை செய்யணும் தெரியாது, முன் அனுபவம் இல்லாத ஒரு போர். ஆனால் அல்லாஹ்வுக்கு மட்டுமே அவர்கள் அஞ்சினார்கள். அதனால் பத்ர் போரில் அவர்கள் வெற்றியை கண்டார்கள். அந்த வழிதோண்டுதலில் தான் முஸ்லிம்களாகிய நாமும் வாழும் காலத்தில் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் அஞ்ச வேண்டும். உலகில் எதை கண்டும் யாருக்கும் எப்பொழுதும் நாம் பயந்து விடக்கூடாது, அஞ்சிவிடக் கூடாது. நம் பேரை சொன்னால் நமக்கு பின்னால் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் அஞ்சா நெஞ்சம் படைத்தவர். அவர் எதற்கும் அஞ்ச மாட்டார். உண்மை என்றால் உடனே உழைத்து விடுவார். உண்மைக்கு ஒரு நாளும் மாற்றமாக நடக்க மாட்டார். பாத்திரக்கும் பொய்வுக்கும் அவர் ஒரு காலம் துணை போனது கிடையாது. சத்தியத்திற்கு மட்டுமே அவர் அஞ்சி வாழ்ந்தவர், அசத்தியத்திற்கு எதிர்த்து நின்று வாழ்ந்தவர் என்ற வரலாறை ஊரும் உலகம் பேசாவிட்டாலும் குறைந்தபட்சம் நம் குடும்பத்தில் உள்ள மனைவி மக்களாவது, நம் பிள்ளைகளாவது, நமக்கு பின்னால் நம்மளுடைய அந்த அஞ்சா அந்த எண்ணத்தை, அந்த தைரியத்தை, அந்த மனபலத்தை நம்மை பற்றி மருகும் நாம் மரணித்ததற்கு பின்னால் பேசப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் பலகீனமான ஒரு முஸ்லிமை விட பலம் வாய்ந்த ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடத்திலே ஆக சிறந்தவன் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இஸ்லாம் என்ன சொல்ல வருகிறது? நீங்கள் ஒரு பலகீன முஸ்லிம்களாக வாழ்வதை விட உங்களை பலமுள்ள முஸ்லிம்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் என்ன? உடல் ரீதியான பலகீனம், மர ரீதியான பலகீனம் அல்லது பொருளாதார ரீதியான பலகீனம் எப்படிப்பட்ட